கிறிஸ்துவின் பொறுமை. இந்த அநீதியான இந்த உலகத்தில் வாழ்கிற நமக்கு ஒரு அபரிவிதமான ஒரு பொறுமை நமக்கு தேவைப்படுது. 2 தெசலோனிக்கேயர் 3வது அதிகாரம் 5வது வசனம் என்ன சொல்லுதுன்னா, நம்மளோட இருதயத்தை, நம்மளோட ஹார்ட்டை கிறிஸ்துவின் பொறுமைக்கு நேராக தேவன் நமக்கு நடத்துகிறாராம். கிறிஸ்துவின் பொறுமை அப்படின்னா என்னென்னா, நம்ம 1 பேதுரு 2வது அதிகாரத்தில் பார்த்தோம் அப்படின்னா, அவர் வையப்படும் போது கூட எதிர்பேசாமல் இருந்தார். அவ்வளோ பொறுமையாக இருந்தார். அவரை குறித்து நிறைய அக்யூசேஷன்ஸ் நமக்கு வச்சும் போது கூட அவர் வாயை திறவாமல் இருந்தார் அப்படின்னு சொல்கிறார். அப்போது அவ்வளோ பொறுமையாக அந்த உலகத்தில் அவ்வளோ அவர் மேலே நிறைய க்ரைம்ஸை அநியாயமாக சொன்னால் கூட அவர் பொறுமையாக இருந்தார். அதே போல் நம்மளை குறித்து நிறைய பேர் தப்பாக சொல்லலாம், இல்லை பொறாமையான காரியங்கள் நிறைய சொன்னால் கூட நம்ம சில நேரத்தில் ரொம்ப அமைதியாக பொறுமையாக கிறிஸ்து இருந்தது போல் நம்ம இருக்கக்கூடிய சூழ்நிலை நமக்கு கண்டிப்பாக வரும். அப்படி நம்ம இருந்தோம் அப்படின்னா நிச்சயமாக நம்மளோட வாழ்க்கையில் ஒரு பெரிய சந்தோஷம் நமக்கு